எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு காலத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தானாம். அவன் ஒரு மனுஷனை ரொம்ப அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்தானாம். அந்த மனுஷனை எவ்வளோ க்ரூயலாக நடத்த முடியுமோ, எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருந்தானாம். அந்த மனுஷன்ட்டேருந்து அந்த அடிமை மனிதன் தப்பிக்கணும்னு நினச்சானாம். அதே மாதிரி ஒரு நாள் தப்பிக்கவும் செஞ்சானாம். தப்பிச்சிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டானாம். அந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தப்போ பெரிய உருமல் சத்தம் கேட்டுச்சான். ஒரு சிங்கம் ஆக்ரோஷமாக உரும்பிக்கிட்டு வர சத்தத்தை கேட்டு இந்த மனிதன் ரொம்ப பயந்துட்டானா. தன்னை அந்த சிங்கம் சாப்பிட வரப்போகுதுன்னு பயந்துட்டு நடுங்கிட்டு இருந்தானா. அப்போது அந்த சிங்கம் உரிமைக்கிட்டு இவன் பக்கத்தில் நோக்கி வரப்போ அந்த சிங்கத்தோட காலை பார்த்தானா. சிங்கத்தோட காலில் பெரிய ஆணி குத்தி அந்த சிங்கம் அழுக சத்தத்தில் தான் உருமல் சத்தம் ரொம்ப அதிகமாக போட்டுட்டு வந்துச்சான். அந்த சிங்கம் வலியினால தான் இப்படி உருமுதுன்னு தெரிஞ்ச மனுஷன் அந்த சிங்கத்துக்கிட்ட போக முயற்சி பண்ணானா. அந்த சிங்கத்தோட பார்வை எனக்கு உதவி செய்யணும்னு அந்த மனுஷன்கிட்ட கேட்குற மாதிரி இருந்துச்சான். உடனே அந்த மனிதனும் போய் சிங்கத்தோட காலில் உள்ள அந்த ஆணியை எடுத்துட்டு அந்த காலை தடவி விட்டானா. சிங்கத்தோட வலி கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப மறைஞ்சிருச்சான். அந்த மனுஷனை பார்த்து உரிமிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அடிமை மனிதன் திருப்பியும் அந்த பணக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டான். ஒரு பெரிய பசி உள்ள சிங்கத்துக்கிட்ட உன்னை இரையாக்க போறேன்னு அந்த மனிதனை பிடிச்சிட்டு வந்துட்டானா. பார்க்கறதுக்கு விழாக்குளம் போல எல்லாரையும் கூப்பிடவும் செஞ்சானா. தன்னை விட்டு தப்பிச்ச மனுஷனை எப்படி தண்டிக்கிறேன்னு எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி அந்த பணக்காரன் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டானா. அப்படி ஒரு நாள் ஊர் மக்களுக்கெல்லாம் அறிவித்து தன்னோட அடிமையை சிங்கத்துக்கு இரையாக்க போகிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்து எல்லாரையும் வர வச்சானா. அந்த சிங்கத்தையும் அந்த மனிதனையும் ஒரே இடத்துல நிற்க வச்சானா. ஆனால் அந்த சிங்கம் அந்த மனிதனை பார்த்து எதுவுமே பண்ணலையா. ஏன்னா அந்த அடிமை மனிதனை காப்பாற்றின சிங்கம் தான் அது. தான் எவ்வளோ பசியில் இருந்தாலும் தன்னை காப்பாற்றின மனுஷனை எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த சிங்கம் நினச்சி அந்த மனிதன்கிட்ட வந்து அவனுக்கு கால் கிட்ட உட்காந்துக்குச்சான். இதை பார்த்து எல்லோரும் வியந்து போனாங்களாம். ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கருணையும் அன்பையும் செலுத்துகிறோமோ நமக்கும் அந்த அன்பும் கருணையும் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது தான் அர்த்தம்.